அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. ரமலான் மாதத்தின் இறுதியான 10 நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த இறுதி 10 நாட்கள் தான் நன்மைகளை அதிகமாக சேமிக்கக்கூடிய பெறக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பார்த்தால் ஹதீஸ் கிதாபிலேயே வருகிறது, திக்ருகளின் சிறப்புகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் கலிமாவை யார் சொல்லுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று யார் 100 முறை சொல்வாரோ அவருக்கு 1,24,000 நன்மைகள் எழுதப்படுகிறதாம். இப்பொழுது பாருங்க, சிறிய வார்த்தைகளாக இருந்தாலும் அது எவ்வளவு நன்மைகளை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானா. அடுத்த ஒரு ஹதீஸாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவர் சுப்ஹானல்லாஹி அலீம் வ பிஹம்திஹி என்று சொன்னால் அவர் சொர்க்கத்தில் ஒரு பேரிச்ச மரம் நடப்படுகிறது அவருக்காக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் அதிகமாக நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று கூறினால் ஒவ்வொரு எழுத்துக்கும் பகரமாக 10 நன்மைகள் அவருக்கு சேலையேட்டில் எழுதப்படுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களில் எவரேனும் தினமும் உஹது மலை அளவு அமல் செய்ய இயலுமா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எவரால் உஹது மலை அளவு நன்மையால் செய்ய முடியும் என்று கேட்க, கண்டிப்பாக செய்ய முடியும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் யார் இந்த வார்த்தைகளை சொல்கிறார்களோ அவர்கள் உஹது மலையை விட நன்மைகளை பெற்றுவிட்டார்கள். எனவே நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.